நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரேடியோ மிர்ச்சி 98.3 FM கேட்டுட்டு இருக்கிறீங்க. நான் சரவணன் பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நேயர்களுடைய விருப்ப பாடல்கள்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப அடுத்த நேயர் எங்க இருந்து கூப்பிடுறாங்க, என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சார். நான் கோடம்பாக்கத்துலேருந்து ரவிராஜ் பேசுகிறேன் சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? சார், உயிரே படத்துலேருந்து பூங்காற்றில் அந்த சாங் கொடுங்க சார். சூப்பர் பாட்டு சார். அப்படியே நம்ம ஷாருக் கான் கூட பாத்தீங்கன்னா ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல இப்படி உட்காந்துக்கிட்டு அந்த பாடலை தன்னுடைய காதலியை நினைச்சு அப்படி போட்டுட்டு அப்படியே மெய் மறந்து கேட்பாரு. அதே பாடலை கேட்டிருக்கிறீங்க ஒரு அட்டகாசமான சிச்சுவேஷனுக்கு. ரவி, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். ரேடியோ மிர்ச்சி 98.3 FMல அடுத்து கோடம்பாக்கம் ரவிக்காக உயிரே படத்துல இருந்து ஒரு அட்டகாசமான பாடல் AR ரஹ்மான் இசையில. இது செம ஹாட் மச்சி. உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது தெரியுமா? எது? இப்படி வெட்டியா உன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் உளறிட்டு நீ உளறதையும் கேட்டுட்டு இருக்கிறதா. நான் உளறனா? நான் உளறேன்னு சொல்லும் போது மட்டும் ஆன்னு கேட்டுக்க. நீ உளறன்னு சொன்னா மட்டும் டென்ஷன் ஆகுற. நீ உளறன்னு சொன்னது உண்மை, ஆனா நான் உளற மாட்டேன். என்னடா சிரிக்கிற? மீனாட்சி, என்ன என்ன சொல்லு. இன்னொரு தடவை மீனாட்சின்னு கூப்பிடுவோம் தானே நினைச்ச? இல்லையே. நீ ஆடாடா அப்படின்னு சொல்றதுக்கு ரெடி ஆனது எனக்கு தெரியும். மணிக்கணக்கா போன்ல பேசுறோம். போன்ல பேசிட்டு வச்சதுக்கு அப்புறம் என்ன பேசணும்னு யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. பேச நினைச்சதுல ஒண்ணு கூட பேசலன்னு தெரியுது. ஆஹா, கவிதை பின்னிட்ட மீனாட்சி. என்ன கவிதை? நீ இப்ப குறுக்கால சொன்னத அப்படியே பிரேக் பண்ணி நெடுக்கால சொன்னேன்னு வச்சுக்க, அதான் கவிதை. மீனாட்சி, உனக்கு என்கிட்ட என்ன பிடிக்கும்? ஒன்று கூட இல்லையா? உண்மையை சொல்லுனா இல்லதான். சரி, என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்காது? அது இருக்கே ஒரு பெரிய லிஸ்ட். சரி சொல்லு, என்னன்னு கேட்டுக்கிறேன். என்ன அவ்வளவு யோசிக்கிற? ஒண்ணுமே இல்லையா? எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு யோசிக்கிறேன். ஓ, அப்பனா அவ்வளவு பெரிய லிஸ்டா? ஆமா. அப்ப நோட் பண்ணிக்கிறேன். சொல்லு. என்னடா? இல்ல, ஒரு லிஸ்ட் எடுத்து அப்படியே ஒன்னொன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம்ல. தொட்டத்துக்கெல்லாம் சினுங்கிறது. தொட்டாச்சிலிங்கி. அதை விட முக்கியமா அம்மாவை பாக்குறப்ப அம்மாவுக்கும் என்ன பாக்குறப்ப எனக்கும் அந்தர் பெல்ட்டி அடிக்கிறது. அந்தர் பெல்ட்டி. ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா அதை விடாம 10 வருஷம் கழிச்சு அன்னைக்கு நீ இப்படி பண்ணல, அன்னைக்கு நீ இப்படி பண்ணலன்னு குத்தி காட்டுறது. குத்தி காட்டி நான் அப்படி இல்லாம பண்றேன். ஹலோ, குறுக்க பேசக்கூடாது. அப்படியே பண்ண நொப்படியா பண்ணலாம், அப்புறம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி சொல்லல, கண்டினியூ. சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் லைட்டா ஆம்பளை திமிர காட்டுறது. என்ன பாக்குற? சொல்லவா நிறுத்தவா? சொல்லு. சின்னதா ஒரு பொறி கிடைச்சா அத ஊதி பெருசாக்கி பெரிய சண்டையாக்குறது. அப்புறம் முக்கியமா சொல்ல மறந்துட்டனே, உலகமகா காதலன் மாதிரி சீனை போட்டு சைக்கிள் கேப் கிடைக்கிறப்போ யாமினியோட கடா விட்டுறது. இத கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட? எனக்கு தெரிஞ்ச யாமினி, இன்னும் தெரியாம காமினி பாமினின்னு எத்தனை இருக்கோ? அத்தனைலாம் இல்ல, இது ஒண்ணுதான். ஏய், என்னமோ கவர்மெண்ட் அப்ரூவலோட வச்சிருக்கிற மாதிரி சொல்ற. இல்லம்மா, குறைச்சிக்கிறேன். குறைச்சிக்கிறியா? இல்ல, சுத்தமா குறைச்சிக்கிறேன். ராஸ்கல், அப்ப கூட விட்டுறேன்னு வாயில வருதா பாத்தியா? சரிம்மா, விட்டுறேன். ஒரு ப்ராமிஸ் பண்ணா அத முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்தாம இருக்கிறது. இது எதை வச்சு சொல்றா? தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பீர் குடிச்சேன்னு சொல்றது. ஓகே, நல்ல ஞாபக சக்தி. அப்புறம் அம்மாக்கும் எனக்கும் ஏதாச்சும் வாங்கினா உங்க அம்மாவுக்கு ஒரு 10 ரூபாயாச்சும் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி வாங்குறது. யூ மீன் ஓரவஞ்சன? ஆமா,
நைஸ் பாயிண்ட். மேல சொல்லு. அவ்வளவுதான். இப்போ நீ சொல்லு, என்கிட்ட எது பிடிக்காதுன்னு. பிடிக்காதுன்னு எதுவும் இல்லதான். டேய், நடிக்காதடா. என்ன இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடலா? எவ்வளவு டென்ஷன் ஆகுற? என்கிட்ட சொல்லு, என்னன்னு சொல்லு. முதல்ல உன்கிட்ட பிடிச்ச விஷயம் சொல்லுவா. ஏன் சின்ன லிஸ்ட முதல்ல சொல்லலாம்னு பாக்குறியா? சரி, அப்படிதான் வச்சுக்கியா. சரி சொல்லு. என்ன பாட்டாவே பாட போறியா? இது பாட்டு மாதிரி வருமா தெரியல, கொஞ்சம் வாய் பாட்டு மாதிரி வச்சுக்கிய. சொல்லுடா. கற்பனையில் சிக்காமல் பட்டென உன் இதழ்கள் சொல்லும் வசவு சொல் ரொம்ப பிடிக்கும். அண்டம் கிடுகிடுக்க உலகையே எரிக்க துடிக்கும் உன் உச்சக்கட்ட கோபம் பிடிக்கும். வேண்டுமென என நீ தவிக்க விடுகையில் அந்த தவிப்பு பிடிக்கும். உன் கரங்கள் என் கன்னங்களுக்கு பரிசளிக்கும் அந்த அறைகள் பிடிக்கும். நான் மறுப்பு சொல்ல முடியாமல் நீ காட்டும் வெறுப்பும் பிடிக்கும். எதற்கும் விட்டு கொடுக்காத உன் பிடிவாதம் பிடிக்கும். நினைத்ததை அடைய துடிக்கும் உன் அடம் பிடிக்கும். எதையும் எதிர்கொள்கின்ற உன் திடம் பிடிக்கும். என்னிடம் மட்டும் நீ நீயாக இருக்கின்ற குணம் பிடிக்கும். ஏய் மீனாட்சி, என்னடியாச்சு? ஏய் என்னடி? என்கிட்ட இருக்கிற பிடிக்காத விஷயத்தெல்லாம் சொல்லி பிடிக்கும் பிடிக்கும்னா என்ன அர்த்தம்? சத்தியமா பிடிக்கும்னு மட்டும்தான் அர்த்தம். சீரியஸா மீனாட்சி, யோசிச்சு பார்த்தா உங்ககிட்ட பிடிக்காது எதுவுமே இல்லைன்றதுதான் உண்மை. இதோடலாம் ஹைலைட் என்ன தெரியுமா? எல்லாரையும் விட்டுட்டு உரிமையோட நீ எனக்கு மட்டும் வெப்ப பாரு ஒரு ஆப்பு. அதான் பேஷ் பேஷ் ரொம்ப பிடிக்கும். உன்ன மாதிரி ஒருத்திக்கிட்ட பிடிக்காது ஏதாவது இருக்குமா? சாரி, எனக்கும் கூட உன்கிட்ட பிடிச்ச விஷயம் நிறைய இருக்கு. ஹலோ, இப்படிலாம் சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். இல்லடா, நிஜமாவே இருக்குதுடா. அதெல்லாம் முன்னாடியே சொல்லிருக்கணும். நான் சொன்னதுக்கு அப்புறம் போனா போட்டோன்னு ஏதோ சொன்னாலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இதெல்லாம் செல்லாதுமா, செல்லாது. சீரியஸாடா, எனக்கு உன்னோட சிரிப்பு பிடிக்கும். நான் எதையும் கேட்க மாட்டேன். நீதான் எதுவுமே என்கிட்ட பிடிக்காதுன்னு சொல்லிட்டல்லப்பா. ஏய், உன் குறும்பு பிடிக்கும். நான் கேட்கவே இல்ல. இப்ப மரியாதையா கை எடுத்துட்டு நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? ஹலோ, யார் பேசுறீங்க? நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? மவனே, எல்லாம் நல்லதே நீ பண்ணிட்டு என்ன கெட்டவளாக்குறதே உன் வேலையா போச்சு. என்ன மீனாட்சி என்கிட்ட பேசுற? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் நில்லுடிங்க. என்ன லைட் போதா இல்லையா? இல்லம்மா, என்னதான் சொல்லுது? ஸ்விட்ச் ஆஃப், அப்படி இல்லனா நாட் ரீச்சபிள். நீ மாப்பிள்ளை கிட்ட கடைசி எப்ப பேசுன? அது ஒரு 20 நாள் முன்னாடி இருக்குமா. என்னடி சாதாரணமா சொல்ற? நான் நீங்க ரெண்டு பேரும் தினம் பேசிட்டு இருக்கீங்களா நினைச்சிட்டு இருந்தேன். துபாய் என்ன கல்லடு குறிச்சியா? தினமும் போன் போட்டு மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கிறதுக்கு? இல்ல அவர் என்ன சரவணன் மாதிரி வேலை வெட்டி இல்லாதவரா? எப்ப பார்த்தாலும் போன்ல பேசிட்டே இருக்கிறதுக்கு? சரிடி, அதெல்லாம் இருக்கட்டும். 20 நாள் அவரையே போன் எடுக்கல. போன் அடிச்சா எடுக்காம இல்லம்மா, லைனே போக மாட்டேங்குது. எல்லாம் ஒண்ணுதானே. அது எப்படி ஒன்னாகும்? சரி சரி, கோவப்படாத. கடைசியா பேசினப்ப என்ன சொன்னாரு? அவசரமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன்னு சொன்னாரு. இப்ப வரைக்கும் போனே பண்ணல. சரி, அதுக்கு முன்னாடி பேசினப்ப என்ன சொன்னாரு? அதுக்கு முன்னாடி நல்லா தூங்கிட்டு இருந்தாரு, அப்புறமா போன் பண்றேன்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி எப்ப பேசுன?
இப்ப எதுக்குமா அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? ஏய், சொல்லு. அதுக்கு முன்னாடி எப்ப பேசுன, என்ன பேசுன? அது இருக்கும் ஒரு 1.5 மாசம். கம்பெனி வேலையா சவுதிக்கு போறேன், வந்துட்டு பேசுறேன்னு சொன்னாரு. என்னடி சொல்ற? நீ எப்ப பேசினாலும் அப்புறம் பேசுறேன்னு சொல்றாரு மாப்ள, அப்படிதானே? ஆமா. அப்ப நீ சரியா பேசி ரொம்ப நாள் ஆச்சு. மா, நீயா ஏதாவது புதுசா கதை ஆரம்பிக்காத. அப்படி இல்லடி, மாப்பிள வேற ஏதாவது பிரச்சனை இருக்காரான்னு தெரியலையே. அதாம்மா எனக்கும் தெரியல. மாப்பிள அந்த ஃபங்க்ஷன்ல வந்து நின்னார்னா அந்த வெள்ளை வேட்டிக்கு அவங்க குடும்பத்துக்கு வாயடைச்ச மாதிரி இருக்கும். அதனால தான் நானும் 2 நாளா ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். விடு விடு, நாளைக்கு ஒரு 8 போய் உன் மாமனார் வீட்டுல விசாரிச்சுட்டு வந்துருவோம். ஏய், இங்க வா. என்னம்மா? இங்க வா. இந்த விஷயத்த உன் சரவணன் கிட்டே உங்க அப்பா கிட்டே சொல்லாத. ஏம்மா? ஏய், நீ வேற. இவங்களுக்கு ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம 2 பேரும் உண்டு இல்லன்னு பண்ணிடுவாங்க. முக்கியமா உங்க அப்பா கிட்ட மட்டும் இது சொல்லவே சொல்லாத. என்கிட்ட மட்டும் என்ன சொல்லக்கூடாது? என்ன ஒண்ணும் இல்லையே. வில்லிங்க 2 பேரும் ஏதோ பிளான் பண்றீங்கோ, சொல்லுங்க. பார்த்தல்ல உங்க அப்பாவை. இவருக்கு ஊர்ல இருக்க எல்லாரும் நல்லவங்க, ஒன்னே என்னையே தவிர. சரி சரி, என்ன விஷயம் சொல்லு. ஒண்ணும் இல்ல. என்னம்மா, மாப்பிள்ள வராரா இல்லையா? அதே வருவாரு. எப்பம்மா வருவாரு? அவர் எப்ப வருவாரு, எப்படி வருவாருலாம் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வந்துருவார். என்ன என்னமோ ரஜினிகாந்த் வரா மாதிரி சொல்ற? உங்களுக்கு எதுக்கு இப்ப? இல்லம்மா, மாப்பிள்ள வரும்போது டியூட்டி ஃப்ரீ ஷாப்ல டன்ஹில் ஒரு கார்ட்டனும் ஜாக் டேனியல் ஒரு 2 பாட்டில் புடிச்சிட்டு வர சொல்லாமே தான். ஐயோ, நீங்க எல்லாம் ஒரு மாமனாரா? மருமகன் கிட்ட போய் சரக்கு வாங்கிட்டு வாங்குறீங்க. நாங்கெல்லாம் மகனோடவே சேர்ந்து குடிக்கிறவங்க, மருமகன் கூட குடிக்க மாட்டோமா? அவரெல்லாம் குடிக்க மாட்டார். அப்ப குடிப்பாரா? அதெல்லாம் ஆம்பளைங்க சமாச்சாரம். நீங்க ஏன் அதை கேட்டுக்கிட்டே? மடி போன் அடிச்சா மறக்காம சொல்லிடுமா? ஒண்ணு சொல்லாது. அந்த வெள்ளை வெட்டி இருக்காரு சரவணன் இப்படியா கெடுக்கிறாரு? சாரதா, அந்த வெள்ளை வேஷ்டி மோர் பார்ட்டி, உன் வீட்டுக்கார பீர் பார்ட்டி. நான் எதை குடிக்கிறேனோ அததான் என் மாப்பிளையும் குடிக்கணும்னு நினைக்கிறது தப்பா? நீங்க குடிக்கிறதே தப்பு, இதுல அவரை வேற கெடுத்துவிட்டு தப்பான்னு வேற கேள்வி. என்னமோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரியே தெரியுதே. ஏண்டி, ஃபங்க்ஷன் நல்லா நடக்கணும்னு நினைக்கிற நான் டென்ஷன்ல இருக்கலாம், அது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ ஏன் டென்ஷன்ல இருக்கிற? நடக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மாப்பிளைக்கு போனை போட்டு வாங்கன்னு கூப்பிடுறாங்களாக்கும். சாரதா, நிஜமாவே நீ மாறிட்டியா? இந்த நக்கல்லாம் என்கிட்ட வேண்டாம். சரி. நாளைக்கு உன் மாமனார் வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிப்போம். இசை ஞானியின் இசையில் நீங்க நான் ராஜா சார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ரேடியோ மிர்ச்சி 98.3 FM சரவணன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அடுத்து நம்ம ராஜா சார் இசையில ராஜாதி ராஜா படத்திற்காக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஒரு அட்டகாசமான பாடல் உங்களுக்காக ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது செம ஹாட் மச்சி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன நீ அப்பா வராருன்னு சொல்லவே இல்ல? நாளைக்கு காலையில ஃளைட். ஒரு வாரமா நீயும் வீட்டுக்கு வரேன்னு ஏமாத்திட்டு இருக்க. அதான் அப்பாவே கிளம்பி வந்துட்டாரு. சாரி அங்கிள். பரவாயில்ல சரவணா, நீங்க வேலை அது இதுன்னு பிஸியா இருப்பீங்க. எதுக்கு நீங்களே ஒரு ஃபார்மாட் எல்லாம் பாத்துக்கிட்டு? அதான் நானே கிளம்பி வந்துட்டேன். மாப்பிள்ள, நீங்க தப்பா நினைச்சு கூடாது. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் யாமினியை பார்த்தே ஆகும்னு சொல்றாங்க. அதான் அவளையும் கூட கூட்டு போலான்னு இருக்கேன். ஒரு 15-20 டேஸ் ஆகும். யாமினி இல்லாம சமாளிச்சுப்பீங்கல்ல? மொத்தமாவே கூட்டிட்டு போனாலும் ஓகே தான் அங்கிள். என்னம்மா மாப்பிள்ள யோசிக்கிற மாதிரி இருக்கு? சரோ, நான் வேணா போகாம இருந்துட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ போயிட்டு வா. அங்கிள தனியா அனுப்புறதும் அவ்வளவு நல்லது இல்ல. அதான் மாப்பிள்ள எப்பவுமே எனக்கு எது நல்லதுன்னு யோசிச்சுட்டு இருக்கார். அவ உங்க கூட வர்றதுல உங்களுக்கு நல்லது இல்ல, எனக்கு தான் நல்லது. எனக்கே புரியுது மாப்பிள்ள.
காதலிக்கிற நீங்க 2 பேரும் திரும்ப திரும்ப அதையே அண்டர்லைன் பண்றாரு. 15 நாள் பிரிஞ்சிருக்கணும்ன்றது ரொம்ப கஷ்டம்தான். ஐ எம் ரியலி வெரி வெரி சாரி மாப்ள. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள். இப்பதான் எங்க இருந்தாலும் வீடியோ சாட்லாம் பண்ணலாமே. என்னடா இவன் பாட்டுக்கு இங்கிலாந்து கிளம்பி போயிட்டான்னு நினைக்காதீங்க. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உங்க 2 பேர் கல்யாணத்தை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருப்பேன். அடங்க மாட்டானே, வாவர ஃபீலிங்ஸ் கட்டுறான். நல்லது அங்கிள். யாம நீங்க வந்ததும் மாமாவை மறந்துடாதீங்க. டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? அப்படிலாம் ஒண்ணு இல்ல அங்கிள். தினம் ஒரு 10 நிமிஷமாவது நீங்க என்கிட்ட பேசணும். நீங்க ஒரு மிஸ் கால் கொடுங்க, நான் உங்களை அங்கேருந்து கூப்பிடுறேன். சரிங்க அங்கிள். ஆக்சுவலா இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணணும் தான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஐயோ, ஆனா டாக்டர் தான் கண்டிப்பா போய் ஆகணும்னு சொல்லிட்டாரு. இல்லனா உங்க 2 பேர் மேரேஜ் முடிச்சுட்டு நீங்க இந்த பக்கமா ஹனிமூன் போன உடனே நான் இந்த பக்கமா ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பேன். நல்ல வேளை அந்த டாக்டர் நம்மள காப்பாத்திட்டான். மாப்பிள்ள ரொம்ப லேட் பண்ண வேண்டாம். நீங்க 2 பேரும் ஜாலியா லவ் பண்ணிட்டே இருக்கலாம் நினைக்காதீங்க. கல்யாணத்தை முடிச்சுட்டு ஒரு பேரனை பத்தி என் கையில கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணா போங்க. அப்பா இப்பவே கண்ணை கட்டுதே. என்ன மாப்பிள்ள பேசவே மாட்டேங்கிறீங்க? அப்பா, சரவணனுக்கு பொன் குழந்தை தான் ரொம்ப பிடிக்கும். பேர் என்னதும் ஷாக் ஆயிட்டான். அடிப்பாவி, நான் எப்படி உங்ககிட்ட அப்படிலாம் சொன்னேன்? விட்டா கல்யாணத்தை முடிச்சுட்டு பேத்திய கையோட டெலிவரி எடுத்துட்டு தான் போவார் போல இருக்க. என்ன மாப்பிள்ள ஏதோ யோசனையாவே இருக்கிற மாதிரி இருக்கு? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள். உங்களுக்கு கஷ்டமா தான் சொல்லுங்க, இந்த ட்ரிப்பே நான் கேன்சல் பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள், நீங்க தாராளமா போயிட்டு வாங்க. 15 நாள் யாமினி திரும்பி வந்துருவா. நான் வரத்துக்கு ஒரு 3-4 மந்த்ஸ் ஆகும். அது வரைக்கும் யாமினிய நான் பாத்துக்கிறேன் அங்கிள், யூ டோன்ட் வரி. எனக்கு தெரியும், அவளை நீங்க கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பீங்கன்றது ஐ நோ. நான் அப்படி சொல்லவே இல்லையடா. இருந்தாலும் ஒரு அப்பாவை எனக்கு கவலை இருக்கதானே செய்யும். ஆமாமா மாப்பிள்ள, நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போயிட்டுமா? வேணாம் அங்கிள், அம்மா திருப்பதிக்கு மொட்டை போட போயிருக்காங்க. அம்மா மொட்டை போட போயிருக்காங்களா? நல்லா இருக்கும். இல்ல இல்ல, அப்பாவுக்கு மொட்டை அடிக்க அம்மா கூட போயிருக்காங்க. அப்பா, அவங்க அம்மா கிட்ட நீங்க ஒன்னும் பேச வேண்டிய அவசியமே இல்ல. வார்த்தைக்கு வார்த்தை யாமினி யாமினின்னு கொஞ்சுவாங்க. ஓ அப்படியா? சொல்லவே இல்லையே நீ. சரவணா, பஞ்சாயத்தை சீக்கிரம் கலடா, உனக்கு மீட் பண்ண பாக்குறானுங்க உசார். அப்புறம் அங்கிள் பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குமே? அதெல்லாம் முடிச்சிட்டேன் மாப்பிள்ள. பேக்கிங்லாம் எல்லாம் ஓவர். ஃப்ளைட் ஏற வரையும் நீங்க என் கூடவே இருங்கன்னு சொன்னாலும் நான் இருப்பேன். சாரி மாப்பிள்ள, வேலை நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அப்படிலாம் ஒன்னும் தலை போற வேலையெல்லாம் இல்ல. மாப்பிள்ள தப்ப எடுத்துக்கூடாது. ஜஸ்ட் ஒரு டோக்கன் ஆஃப் லவ். ஐயோ, எதுக்கு அங்கிள் இதெல்லாம்? ப்ளீஸ். சத்தியமா எனக்கு தெரியாது, எல்லா அப்பாவோட பிளான் தான். அவர் அதுக்காக உன்னை பார்க்கலாமா? அப்புறம் நீ போடுமா. டேய் அங்கிள், என்ன கொல்லாம போக மாட்டியா நீ? சாரி, எனக்கு புரியல. கரெக்டா அப்பா பிடிச்ச பேர். கை நீட்டுங்க மாப்பிள்ள. சாரி சாரி, தப்பான நேரத்துல என்ட்ரி கொடுத்துட்டனோ. தப்பான நேரம்னு சொன்னது எனக்கு இல்லடா, உனக்கு தான்டா. மாமா சூப்பர் மாமா. யாமினி இவ திருப்பி பாட்டு போட்டாளா? இளமன சொன்ன கட்டி பறக்குது சரிதானா? என்னாச்சு? என்ன மாப்பிள்ள டைட்டா இருக்கா? அடடா, இப்படி ஆயிடுச்சே. நான் வேணா சின்ன விரல்ல போட்டுமா? நோ நோ, நம்ம வேற முதல்ல எடுத்து கொடுத்துடலாமா? சாரி மாப்பிள்ள, வெரி சாரி. இட்ஸ் ஓகே. யாமினி, நான் வெளியே வெயிட் பண்றேன். நீ மாப்பிள்ள ஏதாவது பர்சனலா பேசணும்னா பேசிட்டு வா. வரேன் மாப்பிள்ள. தேங்க்யூ. யாமினி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். புரியுது. என்ன புரியுது? புரியுது.
எல்லாம் புரிஞ்சுச்சா? இது கூட புரியாதா? நான் லண்டன்ல இருந்து திரும்பி வர வரைக்கும் என்ன ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது தந்துட்டு போகணும் அதானே?